ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு ஆனந்த் விலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு புரட்டாசி சனிக்கிழமைங்க. புரட்டாசி சனிக்கிழமை நம்ம பெருமாள் வழிபாடு செய்யறது சிறப்பு. 4 கிழமையும் கும்பிடுவாங்க, 5 கிழமை கும்பிட்றவங்களும் இருக்கிறாங்க. நம்ம புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாள் கும்பிட்றது அவ்வளோ சிறப்புங்க. நம்ம முழுவதும் கும்பிட முடியாதவங்க சனிக்கிழமை நாள் விரதம் இருந்து அவர் நினைச்சு கும்பிட்டா நம்ம சகல செல்வங்களையும் அடையலாங்க, சகல சம்பத்தையும் அடையலாம். அவர் புரட்டாசி மாதம் வந்து கன்னி ராசியில சூரிய உதயமாவாருங்க. கன்னி ராசி வந்து புதனுக்குரிய கிரகம், புதன் கிரக ராசி. அதனால நம்ம புதனுக்கு அதிபதி மகாவிஷ்ணு, நம்ம பெருமாள் தான். அதனால இந்த மாசத்துல நம்ம பெருமாள் வழிபாடு செய்யறது அவ்வளோ சிறப்பு. புரட்டாசி மாதம் சனிக்கிழமை தான் சனீஸ்வர பகவான் பிறந்ததாகவும் சொல்லப்படுது. அதனால நம்ம இந்த சனிக்கிழமை நம்ம கும்பிடும் பொழுது நம்மளுக்கு சனிக்கிரக தோஷம், நம்மளுக்கு எந்த ஒரு கிரக தோஷம் இருந்தாலும் விலகி பெருமாள் வழிபாடு செஞ்சா நம்மளுக்கு சகல சம்பத்தை அடையலாம். நான் வந்து எங்க வீட்டில் சிம்பிளா 4 கிழமை 5 கிழமை நான் கும்பிடுவேன். அதை நான் எப்படி வழிபடுறேன்னு நான் பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம பெருமாள் வழிபாட்டுக்காக முத நாளே விளக்கலாம் எடுத்து கழுவி வச்சாச்சுங்க. கழுவி போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ சங்கு சக்கர விளக்குக்கு நான் போட்டு வைக்கிறேங்க. போட்டு வச்சாச்சுங்க. சங்கு சக்கரை விளக்கு ரெடி. எடுத்து விளக்கு ஒன்று போட்டுக்கிறேங்க. விளக்குக்கு இதுக்கும் அப்படியே நாம் போட்டுக்கலாங்க. இப்படியே ஒரே விளக்கும் போடலாம், நம்ம 2 போடலாம். நான் இன்றைக்கி 1 போட்டு அதிலே 7 திரி போட போகிறேங்க. நம்ம புரட்டாசி சனிக்கிழமை 5 கிழமை நம்ம பெருமாளுக்கு மாவிளக்கு வீட்டில் போகிறது ரொம்ப சிறப்புங்க. அதனால் நான் கண்டிப்பாக புரட்டாசி கிழமை 5 கிழமை நான் மாவிளக்கு வீட்டில் போட்டுருவேங்க. இப்படி நாம் அவருக்கு இந்த மாதிரி நாமம் போட்டு விளக்கில் ஏற்றுறது ரொம்ப சிறப்பு. இப்போ நம்ம விளக்க ஏற்றிக்கலாம். நான் பூஜை பண்ணுற இடத்த எப்பவும் போல் ஜபாது பச்சைக்கல் பூரா எல்லாம் போட்டு நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் நான் மஞ்சள் தடவி சங்குச்சக்கர் நாமக்கோளம் தாமரைக்கோளம் எல்லாம் போட்டுக்கிட்டேங்க. அப்புறம் அலங்காரம் பண்ணியாச்சு. பெருமாளுக்கு நான் துளசி மாலை நானே கட்டி போட்டுக்கிட்டேங்க. அதே மாதிரி இவருக்கு மல்லிகை மாலை பெருமாள் சிலைக்கு போட்டுக்கிட்டேங்க. எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. இனிமேல் நான் மாவிளக்கு சங்குச்சக்கரை விளக்கெல்லாம் போட்டு நாம் சாமிக்கு முன்னுங்க. இந்த அன்னைக்கு நாம் பாருங்கள், அதுக்கு ஒரு வெள்ளி தட்டு வைக்கிறேன். இந்த தட்டை அப்படி வச்சு இதுக்கு நாம் மஞ்சள் குங்குமம் கொட்டிக்கலாம். மஞ்சள் ஒன்றில் போட்டுக்கலாங்க. மஞ்சள் போட்டு குங்குமம் ஒன்றில் போட்டுக்கலாங்க. சங்கு சக்கரை விளக்கி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டுக்கலாங்க. இப்படியே 2 திரி திரித்து 2 திரி போட்டுக்கணுங்க. நான் மாவிளக்கு வச்சிடலாங்க.
வச்சுட்டு அதுக்கும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம 7 திரி போட்டுக்கலாங்க. ஏழுமலையானுக்கு 7 திரி போட்டு தீபம் ஏற்றிக்கலாம். இன்றைக்கி தனலட்சுமி கொஞ்சம் வைக்கிறது அவ்வளோ சிறப்புங்க. வைக்காதவங்க இருந்தீங்கன்னா புரட்டாசி மாதம் செஞ்சு வச்சுருங்க. புரட்டாசி மாதம் செஞ்சு வைக்கிறது அவ்வளோ சிறப்பு. ஏன்னா நம்மளுக்கு பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது லக்ஷ்மி மனம் குளிர்ந்து மன மகிழ்ச்சி அடைவாங்க. அப்போ நம்ம லக்ஷ்மி வழிபாடு பெருமாளை கும்பிட்றது லக்ஷ்மிக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நம்ம இந்த அன்றைக்கி நம்ம தனலட்சுமி கொஞ்சம் செஞ்சு வைக்கிறது ரொம்ப சிறப்பு வீட்டில். அதனால் செஞ்சு வைக்காத நான் வீடியோ போட்டிருக்கிறேங்க. அந்த வீடியோவை போய் பார்த்து நீங்கள் இன்றைக்கி இந்த புரட்டாசி மாதத்தில் இதை செஞ்சு வச்சுருங்க. ரொம்ப சிறப்புங்க. தனலட்சுமி கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ நாம் பெருமாள் படத்துக்கு அப்படியே இந்த சந்தனம் இங்கே வச்சுங்க. சந்தனம் வச்சு நம்ம இந்த பச்சைக்கல் போகிறோம். இப்படி பச்சைக்கல் போகிற ஒரு பெருசாக அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. பச்சைக்கல் போகிறத தான் அவருக்கு எப்பவுமே பெருமாளுக்கு நம்ம எங்கள் தாவக்கட்டையில் அவங்க வச்சுருவாங்க. அங்கே திருப்பதியிலேயே ஏழுமலையானுக்கு பாருங்கள். இப்படி பச்சைக்கல் புறம் வச்சுட்டா அவருக்கு அந்த வாசம் அப்படி ஒரு மனமாக அவருக்கு பிடிக்கும். அதனால் நாமளும் நம்ம பெருமாள் படத்துக்கு நான் வாரம் ஒருக்கா நின்னது அப்படி இது கரையிற வரைக்கும் வச்சுருப்பேங்க. அப்புறம் கரையை நான் மாற்றிடுவேன். இந்த மாதிரி சந்தனம் வச்சு அவருக்கு பச்சைக்கல் புறம் நான் வச்சுருவேன் படத்தில். இப்போ இந்த மாதம் இப்போ புரட்டாசி கிழமை சனிக்கிழமை வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு வாங்க. இப்போ நம்ம சங்கு சக்கரை விளக்குக்கு துளசி வச்சுக்கலாங்க. துளசி மேலே வச்சுக்கலாம். விளக்கெல்லாம் பூ வச்சுக்கலாங்க. கொஞ்சத்துக்கு வச்சுக்கலாம். பெருமாளுக்கு துளசி கொஞ்சம் வச்சாச்சு. இப்போ நாம் தீர்த்தத்துக்கெல்லாம் துளசி போடணுங்க. இன்றைக்கி துளசி தீர்த்தம் கண்டிப்பாக வைக்கணும் இருக்குது. தீர்த்தத்தில் துளசி போட்டு பச்சைக்கல் புறம் போடணுங்க. இப்போ நம்ம துளசி தீர்த்தத்துக்கு பச்சைக்கல் புறம் போட்டுக்கலாங்க. பச்சைக்கல் புறம் கொஞ்சம் ஜவ்வாது போட்டுக்கலாம். விளக்குக்கெல்லாம் ஜவ்வாது பச்சைக்கல் புறம் எல்லாம் போட்டுக்கலாங்க. எல்லா விளக்கும் கொஞ்சம் பச்சைக்கல் புறம். தீபத்துக்கு எல்லாத்துக்கும் பச்சைக்கல் புறம் போட்டாச்சு. கொஞ்சம் ஜவ்வாது போட்டுக்கலாம். எல்லாத்துக்கும் ஜவ்வாது போட்டுக்கலாங்க. தீர்த்தத்துக்கு கொஞ்சோண்டு ஜவ்வாது. நெய் விளக்குக்கு, அஷ்டலட்சுமி விளக்குக்கு, குத்து விளக்குக்கு, சங்கு சக்கரை விளக்குக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே ஜவ்வாது போட்டாச்சுங்க. தீபம்லாம் ஏற்றிக்கலாங்க. தீபம் ஜோதி பரபரம ஸ்வரூபிணி நமக. தீபம் ஜோதி பரபரம ஸ்வரூபிணி நமக. தீபம் ஜோதி பரபரம தீபம் ஜோதி ஜனாத்தன தீபோ ஹரதமே பாபம் சந்தியா தீப நமோஸ்துதே ஸ்வம் கரோது கல்யாணம் ஆரோக்கிய சுகசம்பதாம் மம புத்தி பிரகாசாய தீபம் ஜோதி நமோஸ்துதே. தீபம் ஜோதி பரபரம ஸ்வரூபிணி நமக. தீபம் ஜோதி பரபரம ஸ்வரூபிணி நமக்கு அப்படியே விளக்க நம்ம நமஸ்காரம் பண்ணிக்கணுங்க. இப்போ நம்ம விளக்குக்கெல்லாம் அச்சதை போட்டுக்கலாங்க. எல்லா விளக்குக்கு அச்சதை போட்டுக்கிட்டுங்க. இப்போ நாம் பூஜை ஆரம்பிச்சுக்கலாங்க. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசி வர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயேத் சர்வக்ன பிரசாந்தையே அப்படின்னு சொல்லி நாம்
விநாயகருக்கு அச்சதை சமர்ப்பிச்சுட்டு விநாயகர் பூஜையை முடிச்சுக்கிறேங்க. ஓம் சுமுகாய நமக, எம் ஏகதந்தாய நமக. இப்போ நான் விநாயகர் கும்பிட்டுக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் நம்ம குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டுக்கணும். அவங்க குலதெய்வத்தை நினச்சி கும்பிட்டுக்கிடுங்க. நானும் கும்பிட்டுட்டேன். அடுத்து நம்ம பெருமாள் வழிபாட ஆரம்பிச்சுக்கிறேன். புரட்டாசி மாதம் நம்ம பெருமாளுக்கு உகந்த மாதமாக கருதுறதுனால நாம் புரட்டாசி மாதம் நம்மளுக்கு சனிக்கிழமை நாள் பெருமாள் வழிபட்டால் கூடுதலான பலன் கிடைக்குங்க. ஏன்னா இந்த மாதத்தில் நிறைய பேர் அசைவ உணவு சாப்பிட மாட்டாங்க. சைவ உணவு கடைப்பிடிக்கிறவங்க தான் எண்ணிக்கை ஏராளமான பேர் இருப்பாங்க. நம்ம நவகிரகங்களில் புதன் கிரகத்துக்குரிய மாதமாக இது கருதப்படுது. அதனால நம்ம புதன் தேவதை அதிதேவதையாக இருக்கிறவர் தாங்க மகாவிஷ்ணு. அதனால அவருடைய அந்த புதன் கிரகத்தை அருள் பெறணும்னா நம்ம புதன் திசை நடக்கிறவங்க அவங்களாம் இந்த மாதிரி புரட்டாசி மாதம் வழிபாடு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புதன் திசை நடக்கிறவங்க, புதன் ஜாதகத்தில் மறைஞ்சிருக்கிறவங்களாம் நம்ம இந்த வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். அதனால இந்த சூரியன் கண்ணியில் உதயமாவார். அந்த மாதத்தில் நம்ம பெருமாள் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. புரட்டாசி மாதத்தில் நம்ம யமனோட கோரைப்பல்லுகள் ஒன்று தாங்க அக்னிபுரம். இந்த புரட்டாசி மாதமே யமன் இருக்காருங்க, யமன் பகவானோட கோரைப்பல்ல ஒன்றா தான் கருதப்படுது. அதில் புராணத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு மாதமும் சனிக்கிழமையில பெருமாளை நம்ம நினச்சி விரதம் கடைப்பிடிச்சிருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அது முடியாதவங்க நம்ம புரட்டாசி மாதம் வர சனிக்கிழமையினாவது நம்ம பெருமாளுக்கு பூஜை செஞ்சு வழிபடுவதோடு நம்ம அந்த அன்னைக்கு நம்ம அன்னதானம்லாம் செஞ்சால் ரொம்ப நல்லது. பெருமாளோட பரிபூர்ண அருள் கிடைச்சிருங்க நம்மளுக்கு. அதனால் நம்ம இது கண்டிப்பாக அதுவும் கும்பிட்டு வரணும். நம்ம அவள் இன்னைக்கு கண்டிப்பாக அவள் வச்சு கும்பிட்றது ரொம்ப சிறப்பு. நான் அவள் போட்டு இன்னைக்கு பாயசம் தாங்க வச்சுக்கிட்டேன். அவள் கண்டிப்பாக அவங்க எது நீங்கள் வச்சு படைக்கிறீங்களோ இல்லையோ அவள் கண்டிப்பாக இந்த புரட்டாசி சனிக்கிழமை கண்டிப்பாக அவள் வச்சுருங்க. ஏன்னா நம்ம கிருஷ்ண அவதாரத்தில் நம்மளுக்கு அவளை கொடுத்துதான் குசேலரே ஏழ்மையிலிருந்து விலகி பணக்கார செல்வந்தர் ஆனார். அதனால் நம்ம அவள் வச்சு பெருமாளை கும்பிட்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்புறம் புளி சாதம் வைக்கலாம், பாசிப்பருப்பு பாயாசம் வைக்கலாம், நம்ம தலைகை போடுறாங்க. எல்லாமே நம்ம மனசார நம்ம எது வச்சு சிம்பிளாக கும்பிட்டாலும் அவர் ஏற்றுக்குவாருங்க. ஒரு துளசி வச்சு கும்பிட்டா கூட அவர் ஏற்றுக்குவார். அதனால் நம்ம அவருடைய நினச்சி நம்ம கும்பிட்டு வந்தோம்னா போதும். அவர் அலங்கார பிரியர். இந்த மாதிரி அலங்காரம் பண்ணி அவருக்கு அலங்காரம் வச்சு நம்ம செஞ்சு இப்படி கும்பிடும் பொழுது அவர் மனம் மகிழ்ந்து நம்மளுக்கு எல்லா சகல சௌபாக்கியங்களையும் கொடுப்பாரு. அவருடைய 108 நாமாவளி பேர் சொல்கிறது அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குங்க. அந்த 108 நாமாவளி பேர் படிக்கும் பொழுது நம்மளுக்கு ஒரு எல்லை இல்லாத மற்றற்ற மகிழ்ச்சி உண்டாகும் தெரியுங்களா. நீங்கள் அதை வேணால் நீங்கள் படித்து பாருங்கள். அப்படி வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாம் நன்மையே நடக்கும். நானே இப்போ பூஜை ஆரம்பிச்சுக்கிறேங்க. நாம் இன்னைக்கு துளசி தளத்தால் அர்ச்சனை பண்ணுறதாங்க அவருக்கு ரொம்ப சிறப்பு. நம்ம துளசி தான் அவருக்கு உகந்தது. அதனால் துளசியில் அர்ச்சனை பண்ணிடலாம். ஓம் அச்சுதாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் அனந்தாய நமக, ஓம் அனாதி நிதனாய நமக, ஓம் அனிருத்தாய நமக, ஓம் அரவிந்தாய நமக, ஓம் அமிர்தாய நமக. தாம்பூலம் சமர்ப்பிச்சுக்கிறேங்க. வெத்தலை பாக்கு தேங்காய் உடைச்சு தாம்பூலம் சமர்ப்பிச்சுக்கிறேன். எப்போது நம்ம பெருமாள் வழிபாடு செய்யும் பொழுது லட்சுமி சேர்த்து தான் கும்பிடணும். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீமை மகாலட்சுமி சார் சௌபாக்கியம் தேகிமே சுவாக. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக, ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமோ நமக. ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய நமக, ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய நமக, ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய நமோ நமக. கோபீஜன வல்லபாய வராய பரம்புருஷாய பரமாத்மனே பர கர்ம மந்திரேந்திர தந்திர ஔஷதஸ்திர சஸ்திராணி சம்கர மிருத்யோர் மோச்சை நமோகதே மகா சுதர்சனாய தீப்திரே ஜுவாலாபரிதாய சர்திக் சோபனகராயகும் பட் பிரமணே பரம் ஜோதிஷே ஸ்வாஹா தீபம் தர்ஷயாமி. லட்சுமியாய நமக, விஷ்ணுவே லட்சுமி நமோ நமக. தீபம் தர்ஷயாமி. நைவேத்தியம் கட்டிக்கலாங்க. முதல்ல நீர் விளைவிட்டு நம்ம நைவேத்தியம் நிவேதியாமி சொல்லிடலாங்க. இப்போ நம்ம கற்பூர தீபம் கட்டிக்கலாம். கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி.
இந்த துளசி சுற்றி பூ சுற்றி நம்ம நெய் போட்டுக்கலாங்க. இப்போ பூஜை முட்டிட்டுருங்க. நம்ம உங்களுக்கு நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வர்யம் பேரும் புகழும் சீரும் சிறப்பும் பெற்று சகல சம்பத்தோடு வாழணும் என்றிட்டு எங்கள் வீட்டில் செல்லும் நிரந்தரமாக தங்கியிருக்க வேண்டும் சொல்லி நம்ம விழுந்து கும்பிட்டு வணங்கிக்கோங்க. நாராயணனை விழுந்து கும்பிட்டு வணங்கிக்கோங்க. இந்த மாதிரி தாங்க செஞ்சுட்டு வரணும். நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அப்போ தாங்க எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே பார்க்குறீங்க. எல்லாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.